ராணுவ பயிற்சி கல்லூரியை விட்டு வெளியே வந்த இளம் அதிகாரிகள் இருவரை தாக்கி உடன் இருந்த பெண்ணை கூட்டு பலாத்காரம் செய்துவிட்டு தப்பிய கும்பலை மத்திய பிரதேச போலீசார் தேடி வருகின்றனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மாவட்டம் ஜாம்கேட் அருகே ராணுவ கல்லூரி ஒன்று செயல்படுகிறது. அங்கு பயிற்சியில் இருந்த 2 இளம் அதிகாரிகள் செவ்வாய்க்கிழமை மாலை வெளியே வந்தனர். அவர்களோடு பெண் தோழிகள் இருவரும் இருந்ததாக கூறப்படுகிறது. ஜாம்கேட் அருகே வந்தபோது அவர்களை ஆயுதம் தாங்கிய 8 பேர் கும்பல் சுற்றி வளைத்துள்ளது. அவர்கள் கையில் துப்பாக்கி, கத்தி, கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களை வைத்திருந்தனர். அவர்கள் கொள்ளை கும்பலைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்றும் பணம் பறிக்கும் நோக்கில் தங்களை பிடித்திருப்பதாகவும் இளம் ராணுவ அதிகாரிகள் கருதியுள்ளனர். அவர்களை சரமாரியாக தாக்கிய கும்பல் பின்னர் அவர்களிடமிருந்த பணம் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்துள்ளது. ஒரு ராணுவ அதிகாரியையும் அவரோடு இருந்த பெண்ணையும் சிறைபிடித்துக் கொண்ட அவர்கள் மற்றொரு அதிகாரியையும் அவரோடு இருந்த பெண்ணையும் விடுவித்துள்ளனர். 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தால் மட்டுமே தங்கள் பிடியில் இருக்கும் இருவரையும் விடுவிப்போம் என்று கூறியிருக்கின்றனர். அதனால் பதறிக்கொண்டு ராணுவ முகாமுக்கு திரும்பிய இளம் அதிகாரி அது குறித்து கமாண்டிங் அதிகாரிக்கு தகவல் கொடுத்துள்ளார். அதைத் தொடர்ந்து காவல்துறையினரும் ராணுவமும் உஷார்படுத்தப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். ஆனால் தாக்குதல் நடத்தியவர்கள் அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடிவிட்டனர். பின்னர் தாக்குதலுக்கு ஆளான இளம் ராணுவ அதிகாரிகள் மற்றும் அவர்களோடு இருந்த 2 பெண்கள் என 4 பேரும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். அப்போது 2 பெண்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அப்போது ஒருவரை வன்முறை கும்பல் கூட்டு பலாத்காரம் செய்திருப்பது தெரிய வந்தது. அது குறித்து பட்கொண்டா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆயுதம் தாங்கிய கும்பலுக்கு எதிராக வழிப்பறி, பாலியல் வன்கொடுமை மற்றும் ஆயுத சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் இந்தூர் புறநகர் காவல் கண்காணிப்பாளர் ஹிதிகா வசல் தெரிவித்திருக்கிறார். ராணுவ கல்லூரியை விட்டு வெளியே வந்த 2 பயிற்சி அதிகாரிகள் மற்றும் அவர்களின் தோழிகள் மீது ஆயுதம் தாங்கிய கும்பல் தாக்குதல் நடத்தியதோடு உடன் இருந்த தோழியை கூட்டு பலாத்காரம் செய்துவிட்டு தப்பிய சம்பவம் மத்திய பிரதேச மாநிலத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.